Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்துமா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலரா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் பத்தி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்க கரெக்டா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருக்கு, கவுன்சிலிங்கை பத்தி டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம சேனலோட வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ எந்த காலேஜ் போகலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதனால அதாவது அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். ஏன்னா டவுட் வந்து இப்போ நீங்க வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பசங்க அடுத்தது என்ன சார் நாங்க டிஎஃப்சி சென்டர் போகணும்னு சொல்றாங்க, சென்னை போகணும்னு சொல்றாங்க, அப்ப சென்னை எப்ப சார் போகணும், டிஎஃப்சி சென்டர் எப்ப சார் போகணும், இந்த மாதிரி டவுட் வந்து நிறைய பேர் கேட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபோன் பண்றாங்க. சரியா, அப்ப இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன சொல்றது அப்லோட் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம, அதாவது ஒரு செகண்ட் கூட தவற விடாம கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கவுன்சிலிங்ல நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னா இப்போதான் நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம இருக்கிறோம். சரியா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல. சரியா, அதாவது 7/5/2025 இருந்து நமக்கு வந்து 6/6/2025 வரைக்கும் நமக்கு என்ன டைம் வந்து இருக்கு. அது இல்லாம டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு 9/6/2025 வரைக்கும் டைம் இருக்கு. சரியா, அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் நல்லாவே இருக்கு. இப்ப நம்மள்ட்ட நிறைய பேர் பேசுறது என்னன்னா, சார் நாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்து என்னன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். சரியா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நமக்கு ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு பப்ளிஷ் ஆயிடும். அப்ப சார் நான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நான் டிஎஃப்சி சென்டர் போகணுமா, இந்த மாதிரி நிறைய பசங்க நமக்கு ஃபோன் பண்றீங்க. நல்லா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யார் வந்து சென்னை போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்ல முக்கியமா ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க போட்டிருக்கீங்களா அவங்க தான் சென்னை போக வேண்டியது இருக்கும். மற்ற யாரும் எங்கேயும் போக வேணாம், நீங்க வீட்டிலே இருக்கலாம். டிஎஃப்சி சென்டர் கூட நீங்க போகணும் அவசியம் இல்லை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. சரியா, அதனால முதல் கவுன்சிலிங்கோட ப்ராசஸை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த வீடியோ கூட நீங்க யாருக்கு ஷேர் பண்ண வேணாம், நான் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுட்டாவே போதுமானது. அப்ப நல்லபடியா நீங்க என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டிலே இருக்கலாம். டிஎஃப்சி சென்டர் எப்ப போகணும் அப்படின்னா ஒருவேளை அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து எப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10/6/2025 இருந்து 20/6 கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் நமக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு நடக்கும். சரியா, அப்ப இந்த டேட்ல நம்ம மெயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் வரும். சரியா, அதே மாதிரி நீங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்க சர்டிபிகேட் வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரியா, அப்ப அந்த மாதிரி என்னன்னா உங்களுக்கு மெயிலுக்கு சப்போஸ் உங்களோட 10th சர்டிபிகேட்ல ஒரு டவுட் இருக்கு, இல்ல 12th சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவேளை ரீ அப்லோட் பண்ணுங்க, நீங்க வீட்டுல இருந்தே ரீ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப டவுட்டா இருந்தா உங்களுக்கு கால் வரும், டிஎஃப்சி சென்டர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைம் மட்டும் நீங்க போனா போதுமானது. மற்றபடி நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணி காலேஜ் உங்க கையில கிடைக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ரொம்ப சிம்பிளானது, அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மாதிரி கிடையாது. சரியா, அப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரேண்டம் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா, ஆனா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு டைம் இருக்கு. நமக்கு எப்போ எது வரைக்கும் டைம் இருக்குன்னா 9/6/2025 வரைக்கும். சரியா, ஜூன் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அது வரைக்கும் வீட்டில் அமைதியா நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ கொடுப்பேன், சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எப்படி ரெடி பண்றது, இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம கொடுப்போம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.